தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான கடன்கார மாநிலம், அதிக வட்டி கட்டுகின்ற மாநிலம். ஆனா முதலமைச்சர் மட்டும் மிகப்பெரிய பணக்காரர். திடீர்னு வக்புல ஒரு கடிதத்தை கொடுத்து இது வக்புக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அதை மாவட்ட ஆட்சியரும் ஏற்றுக்கொண்டு பட்டா பேரை மாத்திட்டாங்க. எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் மத்த மருத்துவரை குசிப்படுத்துவதற்காக, அவருடைய ஈர்ப்பு சக்தியை கொண்டு வருவதற்காக, நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்றதுக்காக இவங்க இந்து மதத்தை கேவலப்படுத்தி பேசுவாங்க. பட்டியல மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தலித் மக்களுக்கான கட்சின்னு சொல்ற திருமாவளவன் இருக்காரே, உண்மையிலேயே அவர் வெக்கி தலைகுனினுங்க. பொருளாதாரத்தில் குறைந்திருக்கலாம், வசதி வாய்ப்பில் குறைந்திருக்கலாம், ஆனால் தன்மானத்தில் நாங்கள் என்றும் குறைந்துவிடவில்லை என்று சொல்ற திருமாவளவன் அவர்கள் தன்மானம் எங்க இருக்கு? சாராய கடல்ல சாஞ்சு கிடக்குது அவருடைய இனம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் விவசாய அணி மாநில தலைவர் ஜி.கே. நாகராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். பழைய கோஷத்தை கையில் எடுத்திருக்காங்க திமுக. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது இப்போ மகளிர் எல்லாமே கொந்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுப்பதற்கு காரணம் என்ன சார்? இவர்கள் என்னைக்கு கட்சி ஆரம்பித்தார்களோ 1949 ராபின்சன் பார்க்கில் ஒரு 28 பேர் கொண்ட ஒரு குழு, அந்த போஸ்டில் அவங்க பேர் தான் இருந்தது. கட்சி ஆரம்பிக்கல மொத்தம் 30 பேர் இருந்தாங்க. அதில் கடைசி பேராக இருந்தவர் கருணாநிதி அவர்கள். இன்னைக்கு தொடர்ச்சியாக 35 ஆண்டு காலமாக அண்ணாதுரைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் முழுமையாக அவருடைய குடும்பம் இந்த கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. எப்படி இது சாத்தியம்? நலத்திட்டங்களால் அல்ல, நல்ல ஆட்சியால் அல்ல, பிரிவினைவாதத்தால். எப்படி? மத ரீதியாக பிரிக்கிறது, சாதி ரீதியாக பிரிக்கிறது, மொழி ரீதியாக பிரிக்கிறது, இன ரீதியாக பிரிக்கிறது. இப்படி பிரிச்சு இவர்கள் தலைவராயிட்டாங்க. அதை அப்படியே வாக்கு அரசியலுக்கு பயன்படுத்தி அதன் மூலம் வாக்குகளை பெற்று இவர்கள் இன்னைக்கு ஏமாந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் இடையில அது நடக்கல. ஏன்னா எம்ஜிஆருடைய அந்த சக்தி மகத்தானதாக இருந்தது. எம்ஜிஆரையே மலையாளின்னு கூட சொல்லி பார்த்தாங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. எம்ஜிஆர் அமெரிக்கா புருக்லின் மருத்துவமனையில் படுத்திருக்கிறப்போ அவர் திரும்பி வந்தால் நான் ஆட்சியை ஒப்படைத்து விடுவேன், எனக்கு ஆட்சியை கொடுன்னு கூட கேட்டு பார்த்தாங்க. மக்கள் இவங்க நம்பல, கொடுக்கல. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கடந்த முறை கூட 2 முறை தொடர்ச்சியா அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. அம்மையார் மறைவுக்கு அப்புறம் இன்றைக்கு அவர் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்தவர்களுக்கு எப்பொழுதுமே தங்களுடைய தவறை மறைக்க, ஆட்சியில் இருக்கின்ற சீர்கேட்டை மறைக்க, தங்களுடைய நிர்வாக திறமையின்மையை மறைக்க எப்பொழுதும் ஏதோ ஒரு கோஷ்டத்தை கையில் எடுத்துருவாங்க. மக்கள் அப்படியே மடைமாற்றம் செய்யறது எண்ணத்தை. இன்னொன்னு இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கையில் எடுத்தாங்க. இன்னைக்கு இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டினால அதிக வருமானம் பெறக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இன்னைக்கு ஏறக்குறைய 30 லட்சம் கோடி டேர்ன் ஓவர் வருது அப்படின்னா மிகப்பெரிய டேர்ன் ஓவர் அது. ஆனாலும் கூட 1 லட்சம் கோடி வருஷம் கடன் பண்ணிட்டு இருக்காங்க. நிர்வாக திறமையின்மை. தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான கடன்கார மாநிலம், அதிக வட்டி கட்டுகின்ற மாநிலம். ஆனா முதலமைச்சர் மட்டும் மிகப்பெரிய பணக்காரர். 35 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சியினுடைய இன்றைக்கு முதலாகக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர்கள் பட்டியலில் இந்தியாவிலேயே 14வது சிறந்த பணக்காரர். எப்படி சாத்தியம் இது? இது என்னன்னா வறண்ட வருமானம் 30 லட்சம் கோடி டேர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னா எவ்வளவு அரசு கஜானாக்கு போகுது, எவ்வளவு திமுக சார்ந்த நிர்வாகிகளுக்கு செல்கிறது, எவ்வளவு திமுக குடும்பங்களுக்கு போகிறது, எவ்வளவு ஓட்டு பணம் பாட்டில் பிரியாணி அந்த கான்செப்ட்ல எவ்வளவு பயன்படுத்தப்படுகிறது. இது எல்லாம் தான் இன்னைக்கு அரசியலுடைய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. 24,000 கோடி தயார் பண்ணி வச்சிருக்காங்க வர எலெக்ஷனுக்கு 2026 அப்படிங்கிற செய்தியும் அடிபடுகிறது. ஸோ பணத்தின் மூலமாக, பாட்டில் மூலமாக, பிரியாணி மூலமாக ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. இது எலெக்ஷன் வர்றப்ப பார்த்துக்கலாம். பட் இப்போ மக்கள் அதை பத்தி சிந்திக்கூடாது, நம்ம ஆட்சியை பத்தி சிந்திக்கூடாது. ஸோ அப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் உடனே மாநில சுயாட்சி 1969க்கு அப்புறம் அண்ணாதுரைக்கு அப்புறம்
கருணாநிதி அவர்கள் முதல்வர் இருந்த போதிலிருந்து ஏறக்குறைய 18 ஆண்டுகள் மத்தியில அமைச்சர்களாக அங்க வகிச்சிருக்காங்க. காங்கிரஸ் அரசை தாங்கி பிடித்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் அரசு தான் இவங்க ஆட்சி செய்வதற்கு காரணமாக எண்ணிக்கை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனா அப்பெல்லாம் மாநில சுயாட்சி குறித்து பேசல, அப்பெல்லாம் காவிரி பிரச்சனை குறித்து பேசல, அப்பெல்லாம் முல்லை பெரியார் குறித்து பேசல, அப்பெல்லாம் வக்ஃப் போர்டு பிரச்சனை குறித்து பேசல, அப்பெல்லாம் மறுசீரமைப்பு குறித்து பேசல, கச்சத்தீவு பிரச்சனை குறித்து பேசல. இப்ப திடீர்னு கச்சத்தீவுக்கு தீர்மானம் போட்டிருக்காரு. ஆமா, திடீர்னு நீட் தேர்வுக்கு நான் உச்சநீதிமன்றத்தை நாட போறேன்னு சொல்றாரு. நீட் தேர்வு மசோதா யார் தாக்கல் செய்தது? இவனுடைய அமைச்சர் காந்தி செல்வன் தான் மசோதா தாக்கல் செஞ்சார். யாரு உச்சநீதிமன்றத்தில் போராடி வெற்றி கொடுத்தது? காங்கிரஸ் கட்சியுடைய எல்னி சிதம்பரம் தான் போராடி பெற்றுக் கொடுத்தாங்க. இவங்க இருந்தப்பெல்லாம் ஒன்றும் செய்யாம இன்னும் நிறைய சொல்லலாம். இப்போ நாங்க நீட் தேர்வுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு போறோம் அப்படிங்கிறாங்க. கோர்ட் தான் இத பத்தி பேசவே கூடாது, இந்த விஷயத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. தேர்தல் வந்துருச்சு, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நாங்க கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மக்கள்கிட்ட அது ஓடிட்டு இருக்கும் இல்லையா? இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30-40% மக்கள் இன்னும் தங்களுடைய அன்றாட பிரச்சனைக்காக, அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதை பத்தி எல்லாம் அவங்க சிந்திக்கிற கூட நேரம் இல்லை. தேர்தல் வருகின்ற பொழுது இவர்கள் எப்படி கவனிக்கணுமோ கவனிச்சு அந்த ஓட்டுகளை பெற்று விடுவார்கள். அப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியல் அவர்கள் பழக்கிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சமூக நீதிமாங்க, சமூக நீதி என்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் இப்போ இவங்க ஆட்சி 35 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்திருக்கிறது. சமூக நீதி இருக்க வேண்டாமா? இன்னைக்கும் வேங்கவியல் பிரச்சனை, இன்னைக்கும் கல்வராயன் மலையில பழங்குடியின மக்கள் இன்றும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஸ்டாலின் அவர்களே நீங்க போய் பாருங்க அந்த மக்களுடைய நிலைமைன்னு சொல்லி அதற்கான தீர்ப்பும் கள்ளக்குறிச்சியில உடனடியாக இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப கள்ளக்குறிச்சி அந்த சாராய பிரச்சனை, கள்ளச்சாராய பிரச்சனைய சிபிஐ விசாரணைக்கு எடுத்திருக்கு. உயர்நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்கு, சிபிஐ வரணும்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு வெக்கக்காடான விஷயம்! அதோட கொடுமை கனிம வள கொள்ளை. அதாவது இந்த 35 ஆண்டு கால திமுக ஆட்சியில எதையெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அதையெல்லாம் முழுமையாக கொள்ளையடித்து விட்டார்கள், அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். முதல்ல அவங்க குறி வச்சது மதுவிலக்கு. அதாவது மதுவிலக்கு ஒழிச்சிட்டோம்னா, மதுவை கொண்டு வந்துட்டோம்னா மனித வள கொள்ளை அடிச்சிடலாம். மனிதனுடைய வளங்கள் கொள்ளையடிக்கும், அறிவு கொள்ளையடிக்கப்படும், உடல் உழைப்பு கொள்ளையடிக்கப்படும், ஆரோக்கியம் கொள்ளையடிக்கப்படும். அவன் நடமாடும் பிணமாக மாறிவிடுவான். அப்படித்தான் அவங்க முதல் சாராயத்தை கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சியில் நீங்க ஞாபகம் இருக்கும், கடந்த 5 ஆண்டுக்கு முன்பாக நீங்க மூடு டாஸ்மார்க் எல்லாம் நிறைய பேர் பாடினாங்க, கோவன் எல்லாம் பாடினாரு. இன்னைக்கு திமுக ஆட்சியில மது மட்டும் அல்ல, டாஸ்மாக் மட்டும் அல்ல, கள்ளச்சாராய் மட்டும் அல்ல, போதைப் பொருள் பெத்தாம்பேட்டமைன்கிற அந்த கொடுமையான போதைப் பொருள் இன்னைக்கு சாக்லேட் ரூபத்துல பள்ளி மாணவர்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. எல்லா இடங்கள்லயும் திறந்து விட்டுட்டாங்க. FL1, FL2, FL3 எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் குடிக்க வைக்கணும். இவன் நோக்கம் என்ன? இந்த மனித வளத்தை முழுமையாக கொள்ளையடிப்பது, மக்களை சிந்திக்காமல் செய்வது. இது முதல் விஷயம். இரண்டாவது, அறிவு கொள்ளை, அறிவு மலங்கடிக்கிறது. எப்படி? அரசு பள்ளி மாணவர்களுக்கு கற்றுத்தரக்கூடாது. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பரீட்சை இருக்கா? நாங்கெல்லாம் படிச்சப்போ 5th, 6th, 7th, 8th, 9th, 10th கம்பல்சரியா பரீட்சை எழுதணும். சொல்றாங்களே, இருமொழி கொள்கை இனிமேல் பின்பற்றப்படும், தமிழுக்கு முன்னுதாரணமாக தமிழ்நாடு செயல்படும். தமிழ் அழிந்து விட்டதே, போயிருச்சுங்களே. நீங்க படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க புக்க பிரிக்கிறது இல்லைங்க. வாங்கி டெஸ்க்ல போட்டாங்கன்னா எதுக்கு படிக்கணும்? பரீட்சைங்கிறது இல்லாம போயிடுச்சு இல்ல. அரசாணையே நீ தமிழ்ல தான் வெளியிடப்படும் சொல்லி பிரயோஜனம் என்ன? தமிழ்நாடு அரசாணை படிக்கிறதுக்கு மாணவர்கள் இருக்காங்களா? அது முக்கியம். படிக்க முடியுமான்னு தெரியணும் இல்லையே. இவங்க எப்ப ஆட்சிக்கு சமச்சீர் கல்விங்கிறத கொண்டு வந்தாங்களோ அப்பவே கம்ப்ளீட்டா முருகல பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அரசு பள்ளிகள் நிலை என்ன? 13,000 அரசு பள்ளிகள் மரத்தடியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அமைச்சர் தாமோ கோவி செலியன் அவருடைய அமைச்சர், அவருடைய மாவட்டத்தில் ஏறக்குறைய 50,000 மாணவர்கள் மரத்தடியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் சொந்த ஊர்ல அவருடைய கிராமத்திலேயே மரத்தடியில் தகர கொட்டாயில் அரசு பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் நிலைமை. அதான் அறிவு கொள்ளை அடிக்கிறது. அதுதான், அதாவது மக்களுடைய மூளையை மழுங்கடிப்பது. படிக்காம வேற மொழி தெரிந்து கொள்ளாமல் நீ கும்படி பூண்டியை தாண்டக்கூடாது. அதான் அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இங்கிருந்து யாரும் வெளியே போகக்கூடாது. இதுல கடுமையா பாதிக்கப்பட்டது யாருன்னா பட்டியலின மக்கள். எந்த சமூக நீதி, எந்த சமத்துவம், எந்த மக்களுக்காக நாங்க பாடுபடுறோம்னு சொல்லி பெரியாரை முன்னிறுத்துறாங்களோ அந்த மக்களை பத்தி இவன் கவலையப்படல.
இன்னைக்கு அது சாராய கடையில் சாய்ந்து கிடக்கிறது. அதுதான் உண்மை. இது அறிவு கொள்ளை. மூன்றாவது இந்த மண்ணை சுரண்டுகின்ற இயற்கை வள கொள்ளை, கனிம வள கொள்ளை. பார்த்திருப்பீங்களே, மணல்ல மட்டும் 5000 கோடி. இதெல்லாம் ஒரு சாம்பிள். எப்படி டாஸ்மார்க்ல 1000 கோடின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த 5000 கோடி எல்லாம் ஒரு சாம்பிள். இது 83,000 கோடி கணக்கு நீங்க எடுத்தீங்கன்னா மணல் கொள்ளையில, செம்மண் கொள்ளையில, ஜல்லி கொள்ளையில, இங்கிருந்து கேரளாவுக்கு விற்கிறது, இங்கிருந்து கர்நாடகாவுக்கு விற்கிறது, இதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா கணக்கற்ற மதிப்பீடு. இந்த இயற்கை வளத்தை முழுமையா சுரண்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு தண்ணி கீழே போறக்கும், நிலத்தடி நீர் மட்டம் குறையிருக்கும், பல நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணமா அமைகிறதுனா நீர் தான். நீருடைய அந்த வள தன்மை குறைஞ்சதுன்னா மற்ற நிறைய கிருமிகள் உருவாகும். இவ்வளவு தென்னை மரங்களுக்கெல்லாம் எவ்வளவு நோய் வந்திருக்கிறது. அதை பற்றியெல்லாம் அரசு எல்லளவும் கவலைப்படுறதில்லை. கவலைகள் அவங்களுக்கு இதை பத்தி. அவர்களுடைய குறியெல்லாம் என்ன, எலெக்ஷன் வருது, யார் நமக்கு வாக்கு வங்கி, யார் நமக்கு ஓட்டு போடுவா, அவங்களை எப்படி குசிப்படுத்துறது, அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது, மற்ற சமயங்கள் எப்படி இது மாதிரியான பேச்சு பேசி மக்களை கவர்றது, திசை திருப்புறது. அதைத்தான் இப்பொழுது முதலமைச்சர் மீண்டும் அதே மாதிரி நாங்க மாநில சுயாட்சி அப்படின்னு மீண்டும் ஒரு பொய்யை, அப்பட்டமான பொய்யை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார். 1969 கருணாநிதி அவர்கள் என்ன பேசினாரோ அதையே மீண்டும் ஸ்டாலின் பேசுறாருன்னா அப்ப ஆட்சியின் லட்சணம் தெரிஞ்சுக்கலாம். துரைமுருகன் சொல்லியிருக்காரு, இது மத்திய கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கறத நான் கருணாநிதி இருக்கும்போது பேசினேன், ஆனா இப்ப ஸ்டாலின் இருக்கும்போது பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, உதயநிதி இருக்கும்பொழுதும் நான் பேசுவேன் அப்படின்னு பெருமையா சொல்லியிருக்காரு. கூட்டாட்சியில் என்ன பயன் தான் நான் கேட்கிறேன். காவிரியை காப்பாற்றிருங்களா? 4 அணைகள் கட்டப்பட்டது தெரியுங்களா? காவிரியின் குறுக்கே ஹேமாவதி, ரூபினி, இதெல்லாம் 4 அணைகள். அந்த ஒப்பந்தத்தை 1972 அவர் ரினியூ பண்ணியிருந்தாருன்னா அந்த அணை கட்டப்பட்டிருக்காது. இன்னைக்கு 50 TMC தண்ணீர் இன்னைக்கு வர்றதில்லை, தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. இன்னைக்கு 5 லட்சம் ஏக்கர் நீர் பாய்ந்தது இங்க காவிரியில, இன்னைக்கு 1 லட்சம் ஏக்கரா மாறிடுச்சு. அங்க 1 லட்சம் ஏக்கர் இருந்தது, இன்னைக்கு 13 லட்சம் ஏக்கரா விவசாயம் பெருகி விட்டது கர்நாடகாவில். யார் காரணம் இருக்கு? சரி, நீங்க நீட்டுக்கு நான் உச்சநீதிமன்றம் போறோம், சட்ட போராட்டம் நடத்துறோம், பாருங்க கவர்னருடைய இதுல தீர்ப்பு கொடுத்தாங்க, அப்படி கொண்டாடுறீங்கல்ல. கவர்னர் இப்படி பண்ணிட்டார், சட்டவிரோதம் பண்ணிட்டாருன்னு சொல்லிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல. நான் கேட்கிறேன், இதே நீங்க கொண்டாடுற அதே உச்சநீதிமன்றம் முல்லை பெரியார் அணை விவகாரத்துல 142 அடி நீங்க அந்த நீர்மட்டத்தை உயர்த்துங்க. உலகிலேயே மிக பலமான அணை என்றால் அது முல்லை பெரியார் அணை தான். நீங்க பேபி அணையை வலுப்படுத்துங்க, ஒரு 9 மரங்களை அகற்றிட்டு அந்த அணையை வலுப்படுத்துங்கள் என்று சொல்லி உத்தரவு போட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு? உங்க ஆட்சியில உத்தரவு போட்டது இன்றைய வரைக்கும் நிறைவேற்றலையே. நீட்டுக்கு நீங்க போறீங்கல்ல, உச்ச நீதிமன்றம் போறீங்கல்ல, 6000 மருத்துவர்கள், இன்னொரு 6000 மருத்துவர்கள் மத்திய அரசு கொடுத்து 12,000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. 1.5 லட்சம் பேர் பரிசு எழுதுறாங்க. இது 12,000 பேர் மருத்துவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இவ்வளவு குதிக்கிறீங்க நீங்க நீட்டுக்காக. உண்மையிலேயே அது உண்மை அல்ல. நீங்க நீட் குறித்து சொல்றது அத்தனையும் போய் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? ஏனென்றால் ஒரு சாதாரணமா ஒரு தர்மபுரியில, ஒரு பாலக்கோடு ஒரு ஏரியால, ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி கூலி அவன் வீட்டுல, ஒரே வீட்டுல 3 டாக்டர், ஒரே வீட்டுல 3 டாக்டர் கூலி தொழிலாளர் வீட்டுல நீட் மூலமா கிடைச்சிருக்குது. நரிக்கரோட ஒரு பெண்ணுக்கு மருத்துவர் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நீட்னாலதான் சாத்தியம். நான் அதெல்லாம் பட்டியல முடியும். ஆனா முல்லை பெரியார் அணை என்பது 5 மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை. 2 கோடி மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மதுரையில, திண்டுக்கல்ல, தேனியில, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல. இதெல்லாம் வைகை அணை கூட தண்ணி முல்லை பெரியார் இருந்து தான் போகுது. அந்த வைகை காந்து கொண்டிருக்கிறதே. 2 கோடி மக்கள் இன்னைக்கு காஞ்சிட்டு இருக்காங்களே, அதை பற்றி நீங்க கவலைப்படல. அந்த தீர்ப்பை நிறைவேற்றினாலேயே இந்த பிரச்சனை தீர்ந்துடும். அதை செய்ய நீங்க தயாரா இல்ல. ஆனா நீங்க உடனடியா நீட்டுக்கு உச்ச நீதிமன்றம் போவேன், ஏன்னா இது மக்களை ஏமாற்ற வேலை. இப்போ டாஸ்மாக் விவகாரத்திலேயே நீதிமன்றம் பயங்கரமாக கொட்டு வச்சிருக்கிறதாக நிறைய இப்போ விஷயங்கள். ஆமாங்க, அது அவங்கள பத்தி எதை வெளியே சொன்னா எதுவும் வெளியே வராது. அரசியலாக கொண்டு வரக்கூடாது நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே நீதிமன்றம் SM சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க வழக்கு வாதங்கள் வச்ச 3 வழக்கறிஞர்களுமே அரசியல் மட்டுமே அங்க பேசினதாக விஷயம் வெளியானது. இது என்ன காரணம்? ஏன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை என்ன மாதிரியான அவங்களுடைய அறிக்கையை வெளியிட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை தானே வைக்கணும். ஏன் அவங்க மாத்தி கேசி அப்படி திருப்புறதுக்கு பாக்குறாங்களே? மாத்தி வைக்கிறதுக்கு ஒன்றும் சப்ஜெக்டே இல்லையே. நீங்க இதே பொன்முடி வழக்குல பாத்தீங்கன்னா ஒரு செம்மண் நிலப்பட்ட விவகாரம், அதுக்கப்புறம் 5 மாவட்டங்கள், கடலூர் பகுதியெல்லாம் சேர்ந்து, மதுரையெல்லாம் சேர்ந்து மணல் நிலப்பட்ட விவகாரத்துல அமலாக்கத்துறை IIT ப்ரொஃபசர்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி
மொத்தமாக அள்ளப்பட்ட மணல் மட்டும் 5000 கோடி அள்ளப்பட்ட மணல். ஆனா மாநில அரசுக்கு வந்த வருவாய் வெறும் 36.3 கோடி. See the limit. 36.3 கோடி வருமானம். ஆனா எடுத்த மண்ணு வித்தது எவ்வளவுக்குங்க? 5000 கோடி. இவ்வளவு பணம் எங்க போச்சு அப்படிங்கிறது அடுத்த விஷயம். இது என்ன பண்ணாங்க, ட்ரோன் வச்சு சர்வே பண்ணி எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாங்க. டீசல் மட்டும் 200 கோடிக்கு போட்டிருக்கு. 200 கோடிக்கு டீசல் போட்டு நீங்க லாரியில அண்ண மண்ல வெறும் தமிழ்நாடு அரசு வருமானமாக காமிக்கப்பட்டது 36.3 கோடி 3 கோடி. அப்ப அந்த பணம் எங்க போச்சுன்னு உடனே ஈடி எல்லாம் ரைடு பண்ணி எல்லாம் பிடிச்சு எல்லா அதிகாரிகளையும் ஹைகோர்ட்டு கூப்பிட்டாங்க, கலெக்டர் கூப்பிட்டாங்க, நீதிமன்ற அதிகாரிகளை கூப்பிட்டாங்க. ஆனா உடனடியா தமிழ்நாடு அரசு ஓடி போய் இவங்க எல்லாம் போய் கோர்ட்ல பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவை பெற்று வந்தது. இது சொல்லி முன்னாடி கேஸ் போடுறேன். சட்டத்தில் எங்கெல்லாம் ஓட்டை இருக்குமோ, சட்டத்தில் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அதையெல்லாம் பயன்படுத்தி ஜனநாயக படுகொலையை செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு. முழுமையா இந்த தமிழ்நாட்டை ஒரு பிரிவினைவாத மாநிலமாக மாற்றக்கூடியது. நான் இன்னும் பட்டியலிட முடியும். இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்காரு, நாங்க மாநில சுயாட்சி கேப்பன்ட்டு. இன்றைக்கு வரைக்கும் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட விஷயங்கள், புதிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அணை பாதுகாப்பு மசோதா. இன்னைக்கு அணை பாதுகாப்பு மசோதாவில் கையெழுத்திட்டு இருந்தாங்கன்னா முல்லை பெரியாறு மத்திய அரசு கையில் இருக்கும். அவங்க அந்த அணையை சீரமைக்க முடியும். முல்லை பெரியாறு அணை தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட கேரளா அதிகாரிகள் திறந்து வைக்கிறாங்க. கேரளா அதிகாரிகள் மெயின்டைன் பண்றாங்க. மீன் பிடிக்கின்ற உரிமை நமக்கு இல்லை, கேரளாக்காரன் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. சுய ஆட்சி இவங்க சொல்றாங்க இல்லையா, சுய உரிமைன்னு சொல்றாங்கல்ல, தன்னாட்சி சுயாட்சிங்கிறாங்கல்ல, இதுதான் இவங்க காமிக்கிறது வெளிப்படையா. ஒரே நாடு ஒரே தேர்தல். கருணாநிதி ஏத்துக்கிட்டாரு. ஒரு விளக்கை ஏற்றி ஒரு விளக்குல பத்த வைக்கிற அதே தீக்குச்சியை வச்சு எல்லா விளக்கையும் ஏற்றுவது போல ஒரே நாடு ஒரே தேர்தல் நெஞ்சுக்கு எழுதியிருக்காருல்ல. அப்பா அப்பான்னு சொல்ல ஸ்டாலின் அவங்க அப்பா சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு. இதுதான் பிரச்சனை. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு. சாகர் மாலா திட்டம், ஆர்டிகல் 370 இன்னைக்கு காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்து இருக்கிறது. நீங்க எடுத்து பாருங்க, 2 கோடி மக்கள் இன்னைக்கு கணக்குப்படி 2.3 கோடி மக்கள் சுற்றுலா பயணிகளாக போயிட்டு வந்திருக்காங்க. அந்த படத்துல எம்ஜிஆர் போயிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த காலத்துல அதுதான் சாத்தியம். இன்னைக்கு மீண்டும் நடைமுறைக்கு இன்னைக்கு நிகழ்கால எம்ஜிஆரா செஞ்சு காமிச்சிருக்காரு நம்முடைய மோடி அவர்கள். இன்னைக்கு 2.3 கோடி பேர் சுற்றுலா போயிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்திருக்கிறது. தீவிரவாதம் குறைந்திருக்கிறது. ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்தி 25% ஓட்டை பிஜேபி பெற்றிருக்கிறது. ஏமாத்திருக்கலாம், ஆட்சி பிடிக்க நினைச்சா பிடிச்சிருக்கலாம். ஆனா தனித்து நின்று இன்னைக்கு அங்க நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறது. இன்னும் எத்தனையோ வளர்ச்சிகள். இன்னைக்கு ரிலையன்ஸ் போன்ற கம்பெனிகள் எல்லாம் நிறைய தொழில் தொடங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க துவங்கி விட்டார்கள். ஆனா மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழகம் மட்டுமில்ல இந்தியாவே படுகொலியில போயிடுச்சு அப்படின்னு RS பாரதி அவர்கள் இதன் அடிப்படையில் RS பாரதிக்கு என்னங்க தெரியும்? கிணற்று தாலையே வாழ்ந்துட்டு இருக்க கும்மிடிப்பூடி தாண்டாகிறவருக்கு என்ன தெரியும்? ஒரு முறை அமெரிக்கா போயிட்டு சொல்லுங்க, ஒரு முறை லண்டன் போய் பார்க்க சொல்லுங்க. அங்க மக்களுக்கு எவ்வளவு மரியாதை இந்தியான்னு பேரு சொன்னாவே. நீங்க மோடிக்கு இருக்கிற மரியாதை வேற, நீங்க மோடி நாட்டிலிருந்து வர்றீங்கன்னு சொன்னா கிடைக்கிற மரியாதையே வேற. வெளியே போய் பார்க்கணுங்கிற அவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியல. இப்ப ஒரு ஸ்டாலின் போயிட்டு வந்தாருல்ல, போயிட்டு சைக்கிள் ஓட்டினாருல்லங்க, பார்த்துருப்பீங்க. சைக்கிள் ஓட்டினாரு, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாரு. அங்க இருக்கிற மக்கள் போய் ஆராத்தி எடுத்தாங்க. உடனே இது போட்டாரு, தட்சிணை எல்லாம் போட்டாரு. இந்த ஆரத்தி எடுத்தாங்க, இந்த திருஷ்டி ஆரத்தில எடுத்தாங்க. அங்க இருக்கிற மக்கள் சனாதன முறைப்படி இன்னைக்கு அதை பின்பற்றுறாங்க. இவரும் தட்டில் காசு போடுறாரு. இப்ப எந்த அளவுக்கு அங்க இருக்கிற மக்கள் நம்முடைய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? வெளியே போய் பார்த்தா தானே இதெல்லாம் தெரியும். பார்க்காம உங்களுக்கு தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிரிவினை பேசுறது ஏன் சொல்றேன்னா, இது பிரிவினைவாதத்தை நோக்கி ஏன் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க சிஏஏ ஏற்றுக்க மாட்டேனாங்க. இன்னைக்கு சிஏஏ நிறைவேற்றப்பட்டு 2 வருஷம் ஆச்சுங்க. எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாங்க? யாருமே பாதிக்கப்படலையே. பிரிவினைவாதத்தை பாஜக தான் உருவாக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க, வரவேற்புன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பல முஸ்லீம் அமைப்பினோடு கலந்து இதெல்லாம் எடுத்த முன்புதான் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கையில மீடியா இருக்கு. இந்த மீடியா வச்சுக்கிட்டு இதெல்லாம் எதிர்ப்பு, இதெல்லாம் எங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி இவங்களே ஒரு பிரிவினை தோன்றாங்க. வேலூர் மாவட்டத்துல இப்போ ஒரு விஷயம், அதாவது நேற்று நடந்த ஒரு விவகாரத்துல காட்டுக்குள்ளை கிராமமே இந்த 150 குடும்பங்களும்
வக்புக்கு சொந்தம், அதாவது அந்த இடங்களே வந்து வக்புக்கு சொந்தம்னு சொல்றாங்க. இது எப்படி அவங்க பாரம்பரியமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் எப்படி சார் வந்து அது வக்புக்கு சொந்தம்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க வந்து எப்படி வந்துச்சு அந்த சொத்து அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆமா. இப்போ வேலூர் பக்கத்துல ராணிப்பேட்டை அங்க ஒரு கிராமத்துல எனக்கு தகவல் கொடுத்தாங்க. எங்களுடைய 56 ஏக்கர் விவசாயிகள்லாம் சேர்ந்து சொன்னாங்க, திடீர்னு வக்பு வந்து ஒரு லெட்டர் கொடுத்து மாவட்ட நிர்வாகம் உள்ள பூந்து சைட் பிரிச்சு போட்டாங்க, பட்டாவை பேருக்கு மாத்திட்டாங்க. யாரு பேருக்கு? வக்பு பேருக்கே மாத்திட்டாங்க. மாத்தினது யாரு? மாவட்ட நிர்வாகம். உடனடியா நானும் மரியாதைக்குரிய ஹெச் ராஜாஜி அவர்களும் அங்க கிளம்பி போறோம். போன ஒரு 1000 பேர் அங்க இருக்கிற மக்கள் வந்தாங்க, விவசாய பெருமக்கள் வந்தாங்க. உடனடியா அவங்க பிரச்சனையை சொன்னாங்க. நேற்று வரைக்கும் எங்களுடைய பூமி திடீர்னு வந்து வக்புல ஒரு கடிதத்தை கொடுத்து இது வந்து வக்புக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அதை மாவட்ட ஆட்சியரும் ஏற்றுக்கொண்டு பட்டா பேரை மாத்திட்டாங்க. உடனடியா நானும் மரியாதைக்குரிய ஹெச் ராஜாஜி அவர்களும் அங்க போனோம். கரெக்டா சந்திச்சு பேசணும். இது சரியான முறை அல்ல சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் மீண்டும் பட்டா அவர்கள் பேருக்கே மாறி இருக்கு. யார் பேருக்கு? விவசாயிகள் பேருக்கே. அது எப்படி சாத்தியம்? அது எப்படி பட்டா நீங்க மாத்த முடிஞ்சது? எதன் அடிப்படையில்? வக்பு அப்படிங்கறத ஒரு அரசே தவறாக பயன்படுத்துகிறது. இப்போ அந்த சட்டத்தில் இடம் இருக்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு மேலான ஒரு சட்டமாக வக்ஃப் சட்டம் இருக்கிறது. அதை காங்கிரஸ் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதான் பிரச்சனைங்க. ஆனாலும் அந்த சட்டம் அப்படி ஒரு அரசியலமைப்புக்கு மேலான ஒரு சட்டம் எப்படி இருக்க முடியும்? இதை தீர்க்கறதுக்கு தான் இப்ப வக்ஃப்ல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல்ல மதம் சார்ந்தது அல்ல, நிலம் சார்ந்தது. நிச்சயமா நீங்க ஒருத்தருக்கு வக்புக்கு எழுதி வைக்கிறீங்க, லேண்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லேண்ட வக்பு எடுத்து அந்த போர்டு எடுத்து அதுல இருக்கிற ஒரு வருமானத்தை ஏழை இஸ்லாமியர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பள்ளி கல்விக்கு இது மாதிரி பயன்படுத்துறதா அந்த வக்ப் போர்டு இருக்கு. ஆனா அந்த சொத்தையே டிஸ்க்ளோஸ் பண்ணாம யாரோ சில பேர் வக்புக்கு சேர்மேன்ங்கிற போஸ்டை வாங்கிட்டு முழுமையாக அந்த சொத்தையும் அனுபவித்துக் கொண்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, 10 லட்சம் சொத்துக்கு மேல வக்புக்கு இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா வர்ற வருமானம் வெறும் 100 கோடி, 150 கோடி, 200 கோடி இதான் வருமானம் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ 10 லட்சம் ஏக்கர் இருக்கிற இடத்துல வருமானம் வருதோ அது யார் சாப்பிட்டுட்டு இருக்கிறா? அது மட்டும் இல்லைங்க, இந்த சட்டம் என்னன்னா, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு சமாதி இருக்குது, இஸ்லாமிய சமாதினா அதை பேஸ் பண்ணி இந்த சர்வே நம்பர் ஃபுல்லா எங்களுக்கு சொந்தமானதுன்னு வக்பு உங்களுக்கு லெட்டர் கொடுத்தாச்சு அப்படின்னா நீங்க மறுத்து பேச முடியாது, நீங்க எதிர்மனு போக முடியாது, கோர்ட்டுக்கு போக முடியாது, நீங்க சட்ட ரீதியாக போராட்டம் நடத்த முடியாது. நீங்க ட்ரிபுனல், வக்பு ட்ரிபுனலுக்கு தான் போகணும். அவங்க எல்லாம் உட்கார்ந்து சொல்லி இல்ல வக்பு இடம் இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு இடமே கிடைக்கும். அது வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல 0 வேல்யூ பண்ணி வச்சிருவாங்க பூமியை. நீங்க விற்க முடியாது, அடமானம் விற்க முடியாது. இது என்னங்க சட்டம்? இது இந்துக்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கும் பொருந்துங்க. இப்ப இன்னைக்கு சூலூர் பக்கத்துல நான் உங்களை இன்வைட் பண்றேன், 96 ஏக்கர்ல 500 குடும்பங்கள், இஸ்லாமிய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க சொத்தையும் வக்புன்னு சொல்லிடுச்சு. அவங்க சொத்தையும் வீடு கட்டிட்டாங்க, வீடு அப்ரூவல் ஆயிடுச்சு, இப்ப லோன் வாங்க முடியல. இப்படி சட்டம் இருக்கலாமா? இதை சீரமைக்கிறதுக்கு தான் வக்பு. இதை பல இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதுல போய் என்ன நீங்க வேற எதிர்பார்க்கறீங்க? இது வெறும் 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 ஏமாற்று வேலை. நீங்க வந்து மக்களுடைய மனங்களை மாற்றுவதற்கு கையில மீடியா வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க அது மட்டும் சொல்ல, இப்போ முத்தலாக் தடை சட்டம் வந்துச்சு, எவ்வளவு பெரிய விஷயம். பெண்களுடைய மனம் காப்பாற்றப்படுது இல்லையா? நிச்சயமா. எத்தனை திருமணம் வேணா பண்ணிக்கலாம், தலாக் 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 சொல்லிட்டா போதுன்னு இருக்கிறத மாத்தி இன்னைக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுத்திருக்காங்க. வரவேற்கத்தக்க அது ஒண்ணு. சரி, அதை நீங்க எதுக்குறீங்களே? ஏத்துக்கலையே. திமுக ஏத்துக்குதா? இல்லையே. சரி, இந்து மதத்துல வந்து உடன்கட்டை ஏறது ஒரு பழக்கம் இருந்தாலும் செய்யுது. எங்களுடைய பழக்கம் சொல்லி இன்னைக்கு சட்டத்தை அங்கேயும் தர முடியுமா? என்ன இருக்கு? தவறு எதுவாக இருந்தாலும் நடைமுறைக்கு ஏற்ப மாற்றி ஆகணும். இத்தனைக்கு இது வந்து நாங்க இந்துக்கள் போய் இன்னும் தடை வாங்கல. முஸ்லிம் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பெண்ணுடைய தந்தை கோர்ட்டுக்கு போய் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது அரசியல் சாசனத்துக்கு சமமானது. ஏத்துக்கணும் வேண்டாமா? நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க. சரி, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் ஏத்துக்க மாட்டீங்க. இடபிள்யூஎஸ்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு கிடையாது. ஏறக்குறைய 90க்கும் மேற்பட்ட பட்டியலிடப்படாத சமுதாயங்கள் வருது, அது பங்களிப்பு கிடைக்குது உங்களுக்கு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கவர்னரே வேண்டாங்கிறீங்க. அம்பேத்கர் எழுதிய சாசன சட்டத்துல கவர்னர் தேவைன்னு சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் எழுதி ஏற்றுக்கொள்ற நீங்க கவர்னர் வேண்டாம், ஏன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இது தனி நாடா? பிரிவினைவாதத்தை நோக்கி நீங்க போறீங்க. கவர்னர் வேண்டாம். உதயநிதி ஸ்டாலின் நடத்திய எல்லை மாநாட்டில் அதான் போட்டாங்க, கவர்னரை வேண்டாம் நீக்குவோம் என்று தீர்மானம் போடுறாங்க. இது எந்த வகையில நீங்க இந்தியாவை ஒத்து போறீங்க? இன்னைக்கு நீங்க பேசுற பெருமை, நீங்க பாதுகாப்பா இருக்கிறது, உங்களுக்கு கிடைச்சிருக்க மரியாதை எல்லாமே இந்தியா என்கிற அந்த நரேந்திர மோடி என்ற தலைவனால்.
இன்னைக்கு மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. மன்மோகன் சிங் சும்மா கூட போவாரு, சோனியா காந்தி தான் கை கொடுப்பாங்க எல்லா நாட்டு தலைவர்களுக்கும். அப்படித்தான் இருந்தது இந்தியாவுடைய அரசு. என்ன மரியாதை இருந்தது. இன்னைக்கு மோடி எழுந்து நின்றால் நாடு எழுந்து நிற்குதுல்ல. மோடி எழுந்து நின்றால் அத்தனை நாடுகளும் சேர் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறாருல்ல. ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபர், யாருக்கு? மோடிஜிக்கு. இதெல்லாம் சாத்தியம் தானே? யாரால் சாத்தியம்? மோடி என்ற இன்னைக்கு உலகத்திலேயே சொல்றீங்க ஒன்றும் பண்ணல. பொருளாதாரம் எங்க இருந்தது? 11ஆவது இடத்துல இருந்தது. இன்னைக்கு 5ஆம் இடத்துக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்காரு. திமுகனால அப்படிதான் பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி மக்கள் கிட்ட இருந்தாலும், ஆனா ஒரு அமைச்சர் இப்படி சைவம் வைணவம்னு இந்து மதத்தையும் பெண்களையும் இழிவாக அது கொச்சையாக பேசி இருக்கக்கூடிய விஷயத்துல இப்ப வரைக்கும் எந்த நடவடிக்கையும் முதலமைச்சராகவும் ஒரு கட்சியின் தலைவராகவும் அவர் எந்த ஒரு செயலையும் செய்யவே இல்லை. இதற்கு உங்களுடைய கருத்து? தந்தை எவ்வளி மகன் எவ்வளி. நான் சொல்ற தந்தை பெரியார் சொல்றேன். பெரியார் எப்படி பேசுறார் பெண்களை பத்தி? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பறச்சி புளிச்சி எல்லாம் ஜம்பர் வச்சு சாக்கெட் போட ஆரம்பிச்சுட்டா அதனால துணி விலை ஏறி போச்சு, வேலைவாசி இல்லாம போச்சு, பல்லு பறையெல்லாம் படிச்சுட்டான் அதனால வேலைவாசி திண்டாட்டம் ஆகி போச்சு. இது பெரியார் சொன்னதுங்க. பெரியார் சொன்னதாக இது திமுக விடுதலை நாளில் எடுத்து எழுதினது. இது இவருடைய இதுல போட்டிருக்காரு. இவருடைய புத்தகத்துல, திமுகவுடைய புத்தகத்துல எழுதியிருக்காங்க. தொடர்ச்சியா இது மாதிரி நான் பல விஷயங்கள் கொடுக்க முடியும். திருக்குறள் பத்தி என்ன பேசினாங்க, பெண்கள் குறித்து மட்டுமல்ல பல்வேறு விஷயங்கள் நான் பட்டியலிட முடியும். தொடர்ச்சியா அதை பேசுறாங்க. எந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அவர்களை இழிவுபடுத்தி பேசினார்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த வழி அமைச்சர்கள் மட்டும் நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? கலாச்சாரத்தையும் மதிக்காதவர்கள், அதை எதிர்த்து பேசுவர்கள், கேலி செய்வர்கள், கிண்டல் செய்வர்கள், புறந்தழுவர்கள், எந்த அளவுக்கு குடும்பத்துக்கும் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க? நீங்க இன்னைக்கு பெண்கள் அவங்க போக பொருளா தானே பார்த்தாங்க. பொதுமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க சார். இதுல அவருடைய அமைச்சர் பதவி பறிபோக வாய்ப்புகள் இருக்கா? அரசியல் சாசன சட்டத்தின்படி அவர் செய்வது மிகப்பெரிய தவறு. நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும். என்னைக்குமே நீதி பாத்தீங்கன்னா ரொம்ப சீர்தூக்கி பார்த்து தான் தன்னுடைய பணியை செய்யும். அதுதான் ஜனநாயகத்தில் உள்ள மிகப்பெரிய தடையும் கூட, ஜனநாயகத்தில் இருக்க மிகப்பெரிய சவாலும் கூட, ஜனநாயகத்தில் கூடிய உண்மைக்கான நன்மையும் கூட. நம்ம அதையும் நம்ம மாற்ற முடியாது. அதன்படி அது நடக்கும். அதுக்குடைய ஆய்வுகளை எல்லாம் செஞ்சு அவங்க செய்வாங்க. சனாதனம் குறித்து பேசுனது எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசினார்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. திருமணவளவன் எந்த அளவுக்கு நம்முடைய கோயில்களை எல்லாம் கேவலப்படுத்தினார் பேசினார்னு தெரியும். அதே மாதிரி நம்முடைய காக்க நம்முடைய அந்த கந்தசஷ்டி கவசத்தை எல்லாம் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசினார்கள் தெரியும். எப்ப பேசப்படுது எல்லாமே? எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் மற்ற மதத்தினரை குசிப்படுத்துவதற்காக, அவருடைய ஈர்ப்பு சக்தியை கொண்டு வருவதற்காக, நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்றதுக்காக இவங்க இந்து மதத்தை கேவலப்படுத்தி பேசுவாங்க. ஆனா இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களுமே அப்படிதான் பேசுறாரு. இல்ல, ஓட்டு வங்கி அவங்க நம்புறாங்க. அந்த ஓட்டுகள் தான் நம்மளை காப்பாற்றும், அந்த ஓட்டுகள் நமக்கு எப்போ சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறார். ஒரு ஜோசப் விஜய் ஆகட்டும், ஜோசப் ஸ்டாலின் ஆகட்டும், உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் முழு பேரும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வச்சது ஜோசப் ஸ்டாலின் வச்சுதான் பேரை வச்சாரு. அவரோட நினைவு நாள்ல சென்னையில் நடந்தப்போ, ஸ்டாலின் இறந்த நினைவு நாள்ல அவருக்கு ஜோசப் ஸ்டாலின் பேர் வைக்கிறார். யாருக்கு? நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு. அவருக்கு வைக்க இருந்த பேர் என்ன தெரியுங்களா? ஐயாதுரை. ஐயா பெரியாரையும் அண்ணாதுரையும் ரெண்டையும் எடுத்து ஐயாதுரைன்னு பேர் வைக்கிறாங்க. அங்க ஜோசப் ஸ்டாலின்ங்கிற பேரை ஸ்டாலின் பேர் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் ரஷ்யா போறாரு. ஸ்டாலின் பேரை சொன்ன மேலும் கீழையும் பாக்குறாங்க. ஏன்னா ஸ்டாலின்ங்கிற மனிதர் 2 கோடி மக்களை கொன்று குவித்தவர் ரஷ்யாவில். அதுதான் வரலாறு. நீங்க அப்பா அப்பான்னு சொல்றாருமே, உண்மையிலே பாருங்க அந்த பேருக்கும் அவர் செயல்பாட்டுக்கு எத்தனை பொறுத்து இருக்கு தெரியுங்களாங்க. பெண்கள் கதறுகிறார்கள், இன்னைக்கு மாணவிகள் கதறுகிறார்கள், குடிமகன்கள் பாவம், இன்னைக்கு சாதாரண மக்கள் இந்த மதுவால் கதறுகிறார்கள், கனிம வளம் கதறுகிறது, பள்ளி மாணவர்கள் கதறுகிறார்கள். அதுதான் நடக்குது இன்னைக்கு. ஸோ அதனால நீங்க உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது உங்க பேரை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க பேசுற பேச்சுக்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்து மதத்துக்கு எதிராக பிரிவினைவாதத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத என்னுடைய நிதர்சனமான உண்மை.
சரி, இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்காது அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தது. இன்னைக்கு கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில வந்து வரவேற்புகள் இருந்தாலும் ஒரு கேள்வியை வந்து எழுப்பி இருக்கு. எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, கூட்டணி மட்டுமே, கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு அவர் சொல்லியிருந்தாரு. இது என்ன விதமான அர்த்தங்களை வந்து கொண்டதாக இருக்கு சார்? தெரியுங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு சமயத்துல இங்க தமிழ்நாட்டுல 114 சீட்ல காங்கிரஸ் நின்னாங்க, 112 சீட்ல திமுக நின்னாங்க. அதுவும் நடந்திருக்கிறது. ஆனா அப்பொழுதும் கூட்டணிக்கான வாய்ப்பு ஆட்சியில் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படலை. கூட்டணி ஆட்சின்னு பேசுறவங்க அப்பவே கூட்டணியில் ஆட்சியில் அவங்களுக்கு பங்கு கொடுத்துருக்கணும், அல்லது மாநிலத்தில் சுயாட்சி முறையில் கொடுக்காம இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை வச்சுட்டாங்க கூட. குறிப்பா தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிகளும் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த 2 கட்சிகளும் தெளிவா இருக்கிறாங்க. அது அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் சரி. அதுக்கு மாறுபட்ட கட்சி பாஜக. எப்படி மாறுபட்ட கட்சினா, எல்லாரத்தையும் நாட்டின் தலைவர் ஆக்க வேணும்னு ஆசைப்பட்ட கட்சி பாஜக. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த மாவட்டத்துக்கு மாநிலங்களுக்கு போனாலுமே, டெல்லிக்கே போனாலும் யாருக்கெல்லாம் திறமை இருக்கிறதோ அவரையெல்லாம் கூப்பிட்டு அமைச்சர்கள் இடம் கொடுக்கின்ற ஒரே கட்சின்னா பாஜக கட்சி தான். பட் இங்க பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா அந்த அதிகார பகிர்வுங்கிறது யாருக்கும் செய்ய மாட்டோம். கூட்டணிங்கிறது கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான், நாங்க தான் இங்க இருப்போம். சோ அவர் அது உண்மையிலேயே சொல்றாரு. மத்தியில மோடிஜி இருக்கிற மாதிரி மாநிலத்தில் எடப்பாடிகள் இருப்பாங்க அப்படிங்கறதையும் அவர் பதிவு செய்யறாரு. சோ இன்னொரு காலம் இருக்கிறது, 100 ஆண்டு காலம் இருக்கிறது. யாரு பலமானவர்கள் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட் இருக்கு. கட்சியுடைய பணிகள் இருக்கு, எவ்வளவு எண்ணிக்கை சீட்டு வாங்க போறோன்னு இருக்கு, எத்தனை வெற்றி பெற போறோன்னு இருக்குது. இதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லுங்க. இப்போ கட்சிக்குள்ளேயே வந்து இப்ப கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமும் வந்து என்ன ஒரு உட்கட்சி பூசல் மாதிரி கூட்டணி பூசல் ஆரம்பிச்சிருச்சா? கூட்டணிங்கிறது அவர் அமித்ஷா சொல்லலைங்க, கூட்டணி மட்டும் தான் சொன்னார் ஒழிய கூட்டாட்சின்னு யாருமே சொல்லல. கூட்டாட்சிங்கிற கான்செப்ட் இன்னும் வெளிப்படையா பேசப்படல. பட் அது ஒரு கட்சியின் பொறுத்து, கட்சியினுடைய ஓட்டு வங்கியை பொறுத்து, கட்சியினுடைய சொந்த நலனை பொறுத்து தான் அது வந்து அந்த கட்சியினுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் அது அமையும். சோ அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. இப்ப நயினார் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க, எல்லா கூட்டணிக்கு வரக்கூடிய எல்லா கட்சிகளையுமே நாங்க வந்து வரவேற்கிறோம், அதுவும் முக்கியமாக வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களையும் வந்து நான் வரவேற்கிறேன் கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப மட்டும் இல்லைங்க, எப்பவுமே பாஜக கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வைத்து காத்திருப்போம். எதற்காக? ஜனநாயக ரீதியா எல்லாரும் வரணும், எல்லாரும் தேர்தலில் சந்திக்கணும், எல்லாரும் நிக்கணும், இந்த தேசத்தை வலுப்படுத்தணும். அதுதான் பாஜகவோட கொள்கை. ஐயோ நீ வந்துடாத, நீ இருந்துக்கோ, உன் ஓட்டு மட்டும் எனக்கு வேணும், நீ ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற சுயநல கொள்கையுடையது அல்ல பாஜக. தேசத்தை பற்றி கவலைப்படுகின்ற கட்சி பாஜக. வர்ற தேர்தல் கூட எப்படி இருக்கும்னா, பிரிவினைவாதத்துக்கான கட்சிகள் ஒரு புறமும், இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வலிமைப்படுத்துவதற்காக இருக்கின்ற ஒரு கட்சிகளுமாக இரு கூட்டணி தான் இருக்கும். வேணா பாருங்க, நீங்க ஒரு தேர்தல் அப்படித்தான் இருக்கும். ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் நம்முடைய இணைந்த பாஜக, அதோடு இருக்கின்ற மற்ற கட்சிகள்லாம் ஒரு பக்கம் நிற்கும். இவங்க எல்லாம் தேசியத்தை விரும்புவாங்க, இவங்க எல்லாம் இந்தியாவின் பலத்தை விரும்புவாங்க. இன்னொரு பக்கம் பிரிவினைவாதம் பேசுகின்ற திமுக, ஒத்துதுகின்ற கம்யூனிஸ்ட் 25 கோடி வாங்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட் டைம். இந்த டைம் சேர்த்து கேட்பாங்க. பட்டியல மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, தலித் மக்களுக்கான கட்சின்னு சொல்ற திருமாவளவன் இருக்காரே, உண்மையிலேயே அவர் வெக்கி தலைகுனினுங்க. இன்னைக்கு சாராயத்தால் சாய்ந்து கிடக்கின்ற ஒரு இனம் என்றால் அது பட்டியல மக்கள் தான். 30-40% பட்டியல மக்கள் முழுமையா குடிக்கடைமை ஆயிட்டாங்க. விதவைகள் நிறைந்த குடிசை பகுதியாக மாறிவிட்டது இன்னைக்கு பட்டியல மக்கள் வாழ்கின்ற பகுதி. அதை பற்றி அவர் கவலைப்படணும். ஆனா அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டாரு. எங்களுக்கு அரசியல் குறைந்திருக்கலாம், பொருளாதாரத்தில் குறைந்திருக்கலாம், வசதி வாய்ப்பில் குறைந்திருக்கலாம், ஆனால் தன்மானத்தில் நாங்கள் என்றும் குறைந்துவிடவில்லை என்று சொல்ற திருமாவளவன் அவர்கள், தன்மானம் எங்க இருக்கு? சாராய கடல்ல சாஞ்சு கிடக்குறவருடைய இனம். யோசிக்கணும்ல அதை பத்தி. அதனால அவரும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், 24,000 கோடி அடுக்கி பதுக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் தேர்வுக்கு வேலை செய்ய போகுது. சோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதுக்கு நகல் எடுத்த மாதிரி அப்படியே விஜய் பேசிட்டு இருக்காரு. பட் விஜய் பேசுறதுல எனக்கு ஒன்னும் புடிபடல. இவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு தெரியல. 70 ஆண்டு காலம் செய்யாத திராவிட மாடல், 70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சீரழித்த திராவிட மாடல், எந்த வகையில இவர் அதே கொள்கையை வச்சு மேம்படுத்த போறாருன்னு தெரியல. வெறும் வாக்கு வங்கிக்காக யாரோ சொல்லி கொடுத்து எழுதி படிச்சுட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவருடைய
முழுமையான அரசியல் பிரவேசம் என்பது யாருக்கோ அவர் சப்பை கட்டு கட்டுகின்ற வேலையை செய்யற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. அதனால அவருடைய அந்த அரசியல் போக்கு என்பது மிகப்பெரிய மாற்றத்தையோ அல்லது தமிழ்நாட்டிற்கு வளர்த்தியோ எதிர்காலத்தையோ கொடுக்காது அப்படிங்கிறது நம்ம தெளிவா சொல்ல முடியும். சட்டப்பேரவையில 3 அமைச்சர்கள் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. டாஸ்மார்க் விவகாரம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மேல நிறைய கேஸ் இருக்கு. அதையும் தாண்டி கே நேரு அவர்கள் மேல இப்போ ஒரு இடி ரெய்ட் நடத்தினாங்க. அதுக்கு அடுத்தது பொன்முடி அவர்கள் மேல சர்ச்சையான பேச்சுக்கள். இந்த 3 அமைச்சர்கள் மேலேயும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு அப்பாவு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அப்பா அவர்கள் ஒருபோதும் சபாநாயகர் நடந்து கொண்டதே இல்லை. கூடிய ஆளுங்கட்சி தலைவர் மேலதான் அவர் நடந்துட்டு இருக்காரு. சபாநாயகர் நடுநிலையா இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு மெஜாரிட்டி திமுக கையில தான் இருக்குது. அதனால அவர் பேசுறதுக்கே வாய்ப்பு தர்றது இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய 2 சமூக ஆர்வலர்கள் கொல்லப்பட்டார்கள். உடனடியாக கவன ஈர்ப்பு, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. உடனடியாக அக்செப்ட் பண்ணிட்டு முதலமைச்சரே பேசுறாரு. என்ன வாக்கு வங்கி அரசியல்? ஏன்னா இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களே என்று அங்க பேசிய சமாதானப்படுத்துங்கிறது அவங்க வாக்கு வங்கி அரசியல். ஆனா பல கொலைகள், பல கொள்ளைகள் நடந்தப்ப பத்தி கேட்கலையே, பேச விடலையே. டாஸ்மார்க் பத்தி பேச விடலையே. ஈவன் பொன்முடி மேட்டர் குறித்து பேச விடலையே. எதையும் பேச விட மாட்டேங்கிறாங்களே. என்ன ஜனநாயகம் இருக்கிறது? ஆக நீங்க இங்க தீர்மானத்தை முன்மொழிஞ்சாலும் கூட எகைன் ஒரு ஜனநாயக படுகொலை தான் நடக்க போகுது, நிறைவேற போவது இல்லை.